தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுகவின் முக்கிய தலைவர் திடீர் மரணமா? அதிர்ச்சியில் கண்ணீர் விட்டு கதறிய எடப்பாடியா? வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இணையதளங்களிலே ஒரு தகவல் என்பது மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த தகவல் வேறு எதுவும் கிடையாது. அதிமுகவிலே மிக முக்கிய தலைவராக, அதாவது அதிமுகவிலே அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் ஹுசேன் மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி, மரணம் அடைந்து விட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் தான் இணையதளங்களிலே மிக வரையிலாக ஒரு பரபரப்பாக பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட இந்த தகவலை நிறைய அதிமுக தலைவர்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமீப காலமாகவே எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே தமிழ்மகன் ஹுசேன் அவர்கள் கலந்து கொள்ளவே கிடையாது. எந்த ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டமாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர் கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே அவைத்தலைவர் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் மரபு என்பது எப்படித்தான் இருக்கிறது. ஆனால் சில காலமாகவே தமிழ்மகன் ஹுசேனை எந்த ஒரு இடத்திலும் யாராலுமே பார்க்க முடியல. அதன் காரணமாகத்தான் அவர் இறந்து விட்டாரா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட இணையதளங்களிலே பரவ ஆரம்பிக்கிறது. அதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்திலே அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலே நமது அவைத்தலைவராக நமது KP முனுசாமி இப்ப சமீப காலமாக தொடர்பார் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையும் கொடுத்திருந்தார். தமிழ்மகன் ஹுசேன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்லியிருந்தார். இருந்த போதிலுமே இணையதளங்களிலே அதிமுகவில் முக்கிய தலைவர் மரணமடைந்து விட்டாரா, அதன் காரணமாகத்தான் இதுவரைக்கும் அவர் வெளியிலே தலை காட்டாமல் இருக்கிறது, வெளியிலே எந்த ஒரு தகவலும் வெளியாகாமல் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதிமுக கூடிய முக்கியமான ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதிமுக அவைத்தலைவராக கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்மகன் ஹுசேன் தேர்வு செய்யப்பட்டார். எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியது முதல் அந்த கட்சியில் இருந்து வந்த அவர் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு OPS மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே மோதல் போக்கு ஏற்பட்ட சமயத்தில் கட்சியின் அவைத்தலைவராக தமிழ்மகன் ஹுசேன் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாராம். கடந்த சில நாட்களாகவே அதிமுக தலைமை கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்காமல் இருந்த நிலையிலே சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவதாக ஒரு செய்தி என்பது இணையதளங்களே உலா வந்து கொண்டது. இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை குறித்து பரவி வருவது தவறான தகவல் என அதிமுக தலைமை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறத தவிர இன்னும் இறந்து விடவில்லை அப்படிங்கிற தகவல் அதிமுக சொல்கிறார். அவருடைய உடல்நிலை குறித்து தவறான செய்திகளை வதந்திகளையும் எதிர்க்கட்சியினர் சமூக வலைதளங்களிலே தொடர்ந்து பரப்பிட்டு வருகிறார்கள். அதில் துளியும் உண்மை கிடையாது. இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். இத்தகைய தவறான தகவலை யாரும் நம்பவோ அல்லது பரப்பவோ வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் என அதிமுக தலைமை தற்சமய அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழ்மகன் ஹுசேன் உடல்நலம் குறைவால் இறந்து விட்டதாக தகவல் பரவிய நிலையில் தற்போது இந்த விளக்கம் என்பது அதிமுக தலைமையின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலே தமிழ்மகன் ஹுசேனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வயது மூப்பின் காரணமாக உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையிலே சிகிச்சை மட்டும் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் தற்போது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.